Hello everyone, welcome back to my channel. நம்ம செகண்ட் யூனிட் ஆப்டிக்ஸில் இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் ஃபார்ம் டியூ டு ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஸோ வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்லையும் கான்கேவ் லென்ஸ்லையும் எப்படி நம்மளுக்கு அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா when an object is placed in on front of a lens, the light rays from the object falls on the lens. The position and size and nature of the image formed can be understand only if known certain basic rules. ஸோ அப்போ வந்து ஒரு இமேஜ் மேலே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு லென்ஸுக்கு ஃப்ரண்ட் ஒரு ஆப்ஜெக்டை வந்து லென்ஸுக்கு முன்னாடி நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து எப்படி வந்து லைட் ரேஸ் உள்ளே ஃபாலோ ஆகுது, அதோட பொசிஷன் சைஸ் அண்ட் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா ஒரு 3 பேசிக் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா when a ray of light strikes a convex lens or concave lens obliquely as its optical center, it continues to fall its path without any deviation. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லென்ஸுக்கு நேராக நம்ம வைக்கிறோன்னா அது கான்கேவாக இருந்தாலும் சரி கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் சரி டேரெக்டாக அதோட சென்டர் பாத்துக்குள்ளே போய் பாஸ் ஆகி லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். First rule. Second rule பார்த்தீங்கன்னா when rays parallel to the principal axis strikes a convex or concave lens, the refracted ray are converged to convex lens appear to diverge from concave lens a principal focus. ஸோ அப்போ என்ன ஆகிட்டா 2 parallel ரேஸும் ஃபாலோ ஆகுச்சுன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரைக்ஸ் கான்கேவ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன கான்கேவ்லையும் இல்லை கான்வெக்ஸ்லேயும் பட்டுச்சுன்னா அப்போ என்ன ரெஃப்ராக்டட் ரேஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகி கான்வெக்ஸ் லென்ஸில் வரும். அதே வந்து அப்போ கன்வெர்ஜ்லாம் வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் இருக்கும், டைவர்ஸ்னால் கான்கேவ் லென்ஸில் வந்து பட்டு த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் 3. When a ray passing through convex lens or directed toward concave lens, the principal focus striking a convex lens or concave lens, the refracted ray will be parallel to the principal axis. ஸோ அப்போ என்ன ஒரு ரே வந்து பாஸ் ஆகுதுன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து ரே வந்து பாஸ் ஆகுச்சுன்னா டைரக்டட் டுவார்ட்ஸ் கான்கேவ் லென்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கும், ஆனால் கான்கேவில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் நம்மளுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ என்ன பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகி கான்வெக்ஸில் கான்கேவ் லென்ஸில் ரெஃப்ராக்டட் பை த பேரலல் ஆக்சிஸ் ஆகிடுனா ரெஃப்ராக்ட் ஆகி நம்மளுக்கு லைட் ப்ரொடியூஸ் ஆகும். Next பார்த்தீங்கன்னா refraction through a convex lens. Let us discuss the information of image formed by a convex lens when an object is placed at the various position. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வேரியஸ் பொசிஷனில் வந்து ஒரு லென்ஸுக்கு பிஃபோராக நம்ம வச்சோம்னா எப்படிலாம் நம்மளுக்கு வந்து லைட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ஆப்ஜெக்ட் at infinity. When an object is placed at infinity, a real image is formed at the principal focus. The size of the image is much larger than that object. ஸோ அப்போ என்ன ஒரு இமேஜை நம்ம வைக்கிறோம்னா அப்போ என்ன ஆகிடுனா ஒரு இமேஜ் நம்ம வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் சைட்ஸ் நம்ம வைக்கிறோம். அப்போ என்ன ஆகிடுனா லைட் பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக தான் பட்டு தெரிச்சு வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பியாண்ட் C 2f less than 2f. So when an object is placed behind the center of the curvature beyond C, a real and inverted image is formed between the center and curvature of the principal focus. The size of the image is same as the image as that object C. So object. ஸோ அப்போ என்ன ஆகிடுனா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நேராக அது லென்ஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நேராக நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்போ சைஸ் ஆஃப் இமேஜ் பார்த்தீங்கன்னா அதே சேமாக தான் இருக்கும், தவிர வேறு எதுவும் மாற்றமாக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் at C. So when an object is placed at the center of curvature, a real and inverted image is formed at the center and as at the other center of curvature. The size of the image is same as that object. ஸோ அப்போ என்ன வெறும் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து C சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிட்ட நம்ம வைக்கிறோன்னா அப்போ என்ன ஆகிடுனா அது ரியல் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதர் சென்டர்ஸ் ஆஃப் வேறு இடத்துல சென்டர் ஆஃப் கர்வேச்சரை ஃபார்ம் பண்ணி இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆனால் வந்து சேம் ஆகும், எந்த இதுவும் மாறாது. Next பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் F and C. When an object is placed between the center of curvature and principal focus, real and inverted image formed behind the center of curvature. Size of the image is bigger than that object. ஸோ அதே தான் ஒரே பிட்வீன் ஃபோக்கஸுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவில் வச்சோம்னா என்ன ஆகிடும், அதோட இமேஜ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், தவிர ஆனால் இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும். இமேஜ் ஆப்ஜெக்ட் பிளேஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் F.
when an object is placed in the focus, the real image is formed at infinity. The size of the image must larger than the object. ஸோ அப்போ என்ன ஆகிடுனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ப்ளேஸ் பண்ணுறோன்னா அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருக்கிறப்ப அப்போனா 2 மடங்கு அதிகமாக லார்ஜராகவே நம்மளுக்கு காமிக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெறும் பிட்வீன் ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸ் சென்டர் ஆஃப் வச்சனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிரின்சிபல் ஆஃப் ஃபோக்கஸில் வைக்கிறதுனால என்ன ஆகிடும், ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசாகவும் தெரியுது. ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் ஓ. அப்போ என்ன ஆகிடுனா வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த பிட்வீன் த ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும், புது விதமாக இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் கிட்ட ரொம்ப பெருசாகவே காமிக்கும். அதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிட்வீன்லேயே நம்ம வச்சா இந்த மாதிரி நடக்கும்.